Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான டாபிக். நம்ம எல்லாருக்குமே இங்கிலீஷ் பேசணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஆனால் அதை நம்ம எதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதாவது இப்போ நம்ம இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம எதிலிருந்து ஆரம்பிக்கணும், எதை படித்தா நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயங்கள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக்க வேண்டிய பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா டென்சஸ். டென்சஸ் அப்படின்னா காலங்கள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த டென்சஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப கிராமர் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நம்ம பேசுகிறதுக்கு கொஞ்சமாவது கிராமர் தெரிஞ்சிருக்கணும். அதாவது இப்போ ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னாவது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ அதோட ஸ்ட்ரக்சரே தெரியல அப்படின்னா நம்ம பேசுகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த டென்சஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதில் 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் இதோட ஃபர்ஸ்ட் டைப்பை பற்றி பார்க்க போகிறோம், அதோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம், ப்ளஸ் அதோட 30 எக்ஸாம்பிள் சென்டென்சஸை தமிழ் அர்த்தத்தோடு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதோட தமிழ் அர்த்தத்தோடு பார்க்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு அதை உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் எப்போ அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் இனிமேல் பேசும்போது இந்த சென்டென்ஸை பயன்படுத்தி பேசி பாருங்கள். அப்படி பேசும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அது உங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம எப்பெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா நம்மளோட டெய்லி ரொட்டீனை பற்றி சொல்லும்போது, அதாவது நம்ம தினமும் செய்கிற அன்றாட வேலைகளை பற்றி சொல்லும்போது நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தலாம். ஏன்னா அதை நம்ம பாஸ்ட்லேயும் செஞ்சுட்ருப்போம், ப்ரெசன்ட்லேயும் செஞ்சிட்ருக்கோம், ஃப்யூச்சர்லேயும் செய்வோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக நடக்கிற ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸை பற்றி சொல்லும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தலாம். அதே மாதிரி யூனிவர்சல் ட்ரூத், அதாவது உலக உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த உண்மைகளை பற்றி சொல்லும் போதும் நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன் ஹேபிட்ஸ், அதாவது ஒருத்தரோட பழக்க வழக்கம். இந்த பழக்கம் இவருக்கு இருக்குது, அந்த மாதிரி நம்ம ஒருத்தரோட பழக்க வழக்கங்களை சொல்லும் போதும் நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தலாம். இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இப்போது சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 verb ப்ளஸ் ஆப்ஜெக்ட், அதாவது V1 அப்படின்னா ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பு தான். இந்த V1 verb சப்ஜெக்டை பொறுத்து மாறிட்டே இருக்கும். இப்போது I, we, you, they சப்ஜெக்டாக இருந்தது அப்படின்னா V1 ஃபார்ம் வேர்பை நம்ம அப்படியே எழுதிடுவோம். அதுவே he, she, it இருந்தது அப்படின்னா அந்த வேர்போட எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணி எழுதுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I go to school every morning அப்படின்னா நான் தினமும் காலையில் பள்ளிக்கு செல்வேன் அப்படின்னு அர்த்தம். இது தினமும் நடக்கிற, ரெகுலராக நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இது ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதை நம்ம சொல்லும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோம். இந்த இடத்துல கோ அப்படின்றது வேர்ப், அது சப்ஜெக்ட் ஐ இருக்கிறதுனால கோ நம்ம அப்படியே எழுதியிருக்கோம், சேஞ்சஸ் பண்ணாமல். நெக்ஸ்ட் ஒன் ஷீ கோஸ் டு டெம்பிள் டெய்லி அப்படின்னா அவள் தினமும் கோவிலுக்கு செல்வாள் அப்படின்னு அர்த்தம். இதுவுமே தினமும் நடக்கிற ரெகுலரான ஆக்டிவிட்டி. ஸோ இதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல வேர்ப் கோ, சப்ஜெக்ட் ஷீயாக இருக்குது, அதாவது ஹீ, ஷீ, இட் இருந்தது அப்படின்னா வேர்போட எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இஎஸ் ஆட் பண்ணி கோஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட 30 சென்டென்சஸ் பார்க்க போகிறோம், அதோட தமிழ் அர்த்தத்தோடு பார்க்க போகிறோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் பேசும்போதும் அந்த சென்டென்ஸை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சென்டென்ஸ் த எர்த் கோஸ் ரவுண்ட் த சன் அப்படின்னா பூமி சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னு அர்த்தம். இது ஒரு யூனிவர்சல் ட்ரூத், அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை, பூமி சூரியனை தான் சுற்றி வருது. இந்த மாதிரி யூனிவர்சல் ட்ரூத்தை சொல்லும்போது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம பயன்படுத்தணும். இந்த இடத்துல வேர்ப் கோ அப்படின்றது தான் வேர்ப். இந்த இடத்துல சப்ஜெக்ட் எர்த் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது ஹீ, ஷீ, இட் வந்தது அப்படின்னா வேர்போட எஸ் ஆர் இஎஸ் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல கோவோட இஎஸ் சேர்த்து கோஸ் அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ த எர்த் கோஸ் ரவுண்ட் த சன் அப்படின்னா பூமி சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட் ஒன் வி ப்ளே கிரிக்கெட் எவ்ரி மார்னிங் அப்படின்னா நாம் தினமும் காலையில் கிரிக்கெட் விளையாடுகிறோம் அப்படின்னு அர்த்தம். அவங்க டெய்லி மார்னிங் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரிக்கெட் விளையாடுறாங்க. இது வந்து தினமும் நடக்கிற ஒரு யூஸ்வலாக நடக்கிற ஒரு டெய்லி ஹேபிட்டாக இருக்குது, அதாவது ஒரு பழக்கமாக இருக்குது. ஸோ இதை நம்ம சொல்கிறதுக்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தலாம். இந்த இடத்துல ப்ளே அப்படின்றது தான் வேர்ப். ஸோ வி அப்படின்றது வந்திருக்கிறதுனால வேர்ப் வந்து நம்ம அப்படியே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் டு யூ ஈட் சாக்லேட் அப்படின்னா நீங்கள் சாக்லேட் சாப்பிடுகிறீர்களா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு சாக்லேட் இருக்குது. ஸோ ஒருத்தட்ட நம்ம கேட்கணும், நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ ஈட் சாக்லேட் அப்படின்னு கேட்கலாம். இந்த இடத்துல ஈட் அப்படின்றது தான் வேர்ப். சப்ஜெக்ட் வந்து யூவாக வந்திருக்கிறதுனால வேர்ப் வந்து நம்ம அப்படியே போட்டுடுறோம். நெக்ஸ்ட் ஒன் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னா கிழக்கில் சூரியன் உதிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதுவுமே வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத்து தான், ஏன்னா இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. ஸோ இதை நம்ம சொல்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோம். இந்த இடத்துல ரைஸ் அப்படின்றது வந்து வேர்ப். சன் வந்திருக்கிறதுனால ஹீ ஷி இட் வந்ததுனால எஸ் சேர்த்து ரைசஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் ஷீ என்ஜாய்ஸ் குக்கிங் அப்படின்னா அவள் சமையலை ரசிக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குக்கிங் வந்து ரொம்பவே பிடிக்கும், அவங்க ரொம்பவே பிடிச்சி செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து குக்கிங் ரொம்பவே பிடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ என்ஜாய்ஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வேர்ப் வந்து என்ஜாய் அப்படின்னு சொல்கிறது. சப்ஜெக்ட் வந்து ஷீ வந்திருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணி என்ஜாய்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் ஐ லைக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா நான் பழங்களை விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ லைக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வேர்ப் வந்து லைக், சப்ஜெக்ட் வந்து ஐ வந்திருக்கிறதுனால அப்படியே நம்ம வேர்ப் எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ ஐ லைக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா எனக்கு பழங்கள்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஐ டோன்ட் லைக் காஃபி அப்படின்னா எனக்கு காஃபி பிடிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். சில பேருக்கு வந்து டீ பிடிக்காது, சில பேருக்கு வந்து காஃபி பிடிக்காது. அந்த மாதிரி இப்போ நமக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் லைக் காஃபி அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல லைக் அப்படின்றது தான் வேர்ப். இப்போ சப்ஜெக்ட் வந்து ஐ வந்திருக்கிறதுனால வேர்ப் வந்து அப்படியே வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நாம் நண்பர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை சொல்லும்போது நீங்களே யார் அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னா வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நாங்கள் எல்லாமே நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த இடத்துல ஆர் அப்படின்றது தான் வேர்ப். நெக்ஸ்ட் ஒன் தே டாக் டூ மச் அப்படின்னா அவர்கள் அதிகம் பேசுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். சில பேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க ரொம்ப அதிகமாக பேசிகிட்டே இருக்காங்கப்பா, அவங்க கொஞ்சம் கம்மியாக பேசலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது இந்த சென்டென்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். தே டாக் டூ மச் அப்படின்னா அவர்கள் அதிகம் பேசுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வேர்ப் வந்து டாக் அப்படின்றது தான் வேர்ப். சப்ஜெக்ட் வந்து தே வந்திருக்கிறதுனால வேர்ப் வந்து அப்படியே எழுதியிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஹீ டஸ் நாட் ஒர்க் அப்படின்னா அவர் வேலை செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தரை வந்து அவர் வேலை செஞ்சாரா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க, நம்ம சொல்கிறோம் இல்லை அவர் வேலையே செய்யலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஹீ டஸ் நாட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல டஸ் அப்படின்றது தான் வந்து வேர்ப். நெக்ஸ்ட் ஒன் ஷீ கோஸ் டு ஒர்க் பை கார் அப்படின்னா அவள் காரில் வேலைக்கு செல்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் வந்து டெய்லி வந்து அவர் காரில் தான் வந்து அவரோட ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து அவங்கக்கிட்ட கேட்குறோம், ஓகே நீ அவங்க எதில் போயிட்டுருக்காங்க அப்படின்னு கேட்குறோம். அப்போ சொல்கிறாங்க அவங்க வந்து டெய்லியுமே வந்து காரில் தான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தினமும் நடக்கிற ஒரு பழக்கமாக இருக்குது இல்லையா. ஸோ இதை நம்ம சொல்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோம். இந்த இடத்துல கோ அப்படின்றது தான் வேர்ப். சப்ஜெக்ட் வந்து ஷீ வந்திருக்கிறதுனால கோவோட இஎஸ் ஆட் பண்ணி கோஸ் அப்படின்னு இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் ஐ டோன்ட் ப்ளே டென்னிஸ் அப்படின்னா நான் டென்னிஸ் விளையாடுவதில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டென்னிஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க, நம்மளை கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை நான் விளையாடுறதில்ல டென்னிஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு ஐ டோன்ட் ப்ளே டென்னிஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் ப்ளே அப்படின்றது தான் வேர்ப். சப்ஜெக்ட் வந்து ஐ வந்திருக்கிறதுனால வேர்ப் வந்து அதே மாதிரியே நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் யூ ஹாவ் அ பிக் ஹவுஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய வீடு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தட்ட வந்து சொல்கிறோம், அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்ருக்கோம். ஸோ நம்ம வீடை பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு வந்து ரொம்பவே பெரிய வீடாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு யூ ஹாவ் அ பிக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஹாவ் அப்படின்றது தான் வேர்ப்.
நெக்ஸ்ட் ஒன், ஹீ லவ்ஸ் டு ப்ளே கிரிக்கெட் அப்படின்னா அவர் கிரிக்கெட் விளையாடுவதை விரும்புகிறார் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு கேம் வந்து ரொம்பவே பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு வந்து கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னா ரொம்பவே அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ லவ்ஸ் டு ப்ளே கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல லவ் அப்படின்றது தான் வந்து வேர்ப். சப்ஜெக்டில் வந்து ஹீ வந்திருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணி லவ்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் நாட் அ டீச்சர் அப்படின்னா நான் ஒரு ஆசிரியர் அல்ல அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளை வந்து ஒருத்தர் பார்த்து டீச்சர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் வந்து டீச்சர் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் நாட் அ டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஆம் அப்படின்றது தான் வந்து வேர்ப். நெக்ஸ்ட் ஒன், ஷீ ட்ரைஸ் வெரி ஹார்ட் அப்படின்னா அவள் மிகவும் கடினமாக முயற்சி செய்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு இதை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து நல்லாவே நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து அதை சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்பவே வந்து கடுமையாக வந்து முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ ட்ரைஸ் வெரி ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ட்ரை அப்படின்றது தான் வேர்ப். இங்கே ஹீ ஷீ இட் வந்திருக்கிறதுனால அதோட IES ஆட் பண்ணி ட்ரைஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், வி வாக் ஸ்லோலி அப்படின்னா நாங்கள் மெதுவாக நடப்போம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட் வந்து ஓகே நானும் வரேன் உங்கள் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறோம் நாங்கள் மெதுவாக தான்ப்பா நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வி வாக் ஸ்லோலி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாங்கள் மெதுவாக நடப்போம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வாக் அப்படின்றது வந்து வேர்ப். சப்ஜெக்ட் வந்து வி வந்திருக்கிறதுனால வேர்பை வந்து நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், ஷீ இஸ் மை மதர் அப்படின்னா அவள் என் அம்மா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இவங்க தான் எங்களோட அம்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஷீ இஸ் மை மதர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், தே ஸ்லீப் இன் த ஆஃப்டர்நூன் அப்படின்னா அவர்கள் மதியம் தூங்குகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து தேடி ஒருத்தர் கெஸ்ட்டு வந்திருக்காங்க, நம்ம வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்மக்கிட்ட கேட்குறாங்க எங்கே எல்லாரையும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம சொல்லுவோம் அவங்க மதியம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தே ஸ்லீப் இன் த ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அவர்கள் மதியம் தூங்குகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வேர்ப் வந்து ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறது. இங்கே சப்ஜெக்ட் வந்து தே வந்திருக்கிறதுனால நம்ம அப்படியே அந்த வேர்பை வந்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், த சில்ட்ரன் ஆர் அட் ஹோம் அப்படின்னா குழந்தைகள் வீட்டில் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஸோ பசங்களெல்லாம் நம்ம வீட்டில் விட்டுட்டு நம்ம மட்டும் போயிருக்கோம். ஸோ அங்கே கேட்குறாங்க எங்கே குழந்தைங்களெல்லாம் காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அவங்கெல்லாம் வந்து வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு த சில்ட்ரன் ஆர் அட் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஆர் அப்படின்றது தான் வேர்ப். நெக்ஸ்ட் ஒன், ஐ லைக் ரீடிங் புக்ஸ் அப்படின்னா நான் புத்தகங்களை படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி சில பேருக்கு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு வந்து புக்ஸ் படிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ லைக் ரீடிங் புக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா எனக்கு புத்தகங்கள் படிக்க ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல லைக் அப்படின்றது வந்து வேர்ப். சப்ஜெக்ட் வந்து ஐ வந்திருக்கிறதுனால வேர்பை வந்து நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், இட் ஸ்மெல்ஸ் வெரி டெலிஷியஸ் அப்படின்னா இது மிகவும் சுவையாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு டிஷ் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம், ஸோ அதில் வந்து ஸ்மெல்லே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு போய் இதை டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுக்குறோம். அவங்க சொல்கிறாங்க இந்த ஸ்மெல்லே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் ஸ்மெல்ஸ் வெரி டெலிஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஸ்மெல் அப்படின்றது தான் வேர்ப். இட் அப்படின்றது இருக்கிறதுனால எஸ் ஆட் பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், ஹீ டாக்ஸ் வெரி ஃபாஸ்ட் அப்படின்னா அவர் மிக வேகமாக பேசுகிறார் அப்படின்னு அர்த்தம். சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதே நமக்கு புரியாது. அந்த மாதிரி சமயங்களில் நம்ம ஒருத்தரை பற்றி சொல்கிறோம் அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவார்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ டாக்ஸ் வெரி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல டாக் அப்படின்றது வந்து வேர்ப். சப்ஜெக்ட் வந்து ஹீ வந்திருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணி டாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், தே வாக் ஸ்லோலி அப்படின்னா அவர்கள் மெதுவாக நடக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம மெதுவாக நடக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வி வாக் ஸ்லோலி அப்படின்னு பார்த்தோம். இது நம்ம இன்னொருத்தரை சொல்கிறோம், அவங்கள சொல்லும்போது தே வாக் ஸ்லோலி அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வேர்ப் வந்து வாக், சப்ஜெக்டை வந்து தே வந்திருக்கிறதுனால வேர்பில் வந்து சேஞ்சஸ் எதுவும் பண்ணாமல் அப்படியே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்,
He gets up early every day அப்படின்னா அவர் தினமும் அதிகாலையில் எழுந்து விடுவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அப்போ சொல்கிறோம் அவர் வந்து டெய்லி வந்து சீக்கிரமே எழுந்திரிச்சிருவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு he gets up early every day அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே வந்து தினமும் நடக்கிற ஒரு ரொட்டீனாக இருக்கிறதுனால இதில் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தியிருக்கோம். இதில் கெட் அப்படின்றது தான் வேர்ப், சப்ஜெக்ட் வந்து he வந்திருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணி கெட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், இட் யூஸ்வலி ரெயின்ஸ் எவ்ரி டே ஹியர் அப்படின்னா பொதுவாக இங்கு தினமும் மழை பெய்யும் அப்படின்னு அர்த்தம். இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து மழை விழுந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்த பற்றி நம்ம சொல்லும்போது இங்கே எப்பயுமே வந்து மழை வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இதுவும் வந்து யூஸ்வலாக நடக்கிறது அப்படின்றதுனால இந்த இடத்துல நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், ஷி கோஸ் டு ஸ்கூல் அப்படின்னா அவள் பள்ளிக்கு செல்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ அவங்க வந்து எங்கே போயிட்டுருக்காங்கன்னு ஒருத்தர் கேட்குறாங்க, நம்ம சொல்கிறோம் அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். இதுவுமே வந்து தினமும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதில் கோ அப்படின்றது தான் வேர்ப், சப்ஜெக்ட் வந்து ஷீ வந்திருக்கிறதுனால வேர்போட இஎஸ் ஆட் பண்ணி கோஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், ஹீ ரைட்ஸ் அண்ட் இமெயில் டு ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா அவர் தனது நண்பருக்கு ஒரு மின்னஞ்சல் எழுதுகிறார் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருக்காரு அப்படின்றது அர்த்தம். ஸோ இதில் ரைட் அப்படின்றது வந்து வேர்ப், சப்ஜெக்ட் வந்து ஹீ வந்திருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணி ரைட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இங்கிலீஷ் அப்படின்னா அவர் ஆங்கிலம் புரிந்து கொள்கிறார் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து ஒருத்தர் கேட்குறாங்க அவருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம் அவர் வந்து நம்ம இங்கிலீஷில் பேசினா அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இங்கிலீஷ் அப்படின்னு போடலாம். இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது வந்து வேர்ப், ஹீ வந்திருக்கிறதுனால எஸ் ஆட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், ஹீ ஸ்விம்ஸ் எவ்ரி மார்னிங் அப்படின்னா அவர் தினமும் காலையில் நீந்துகிறார் அப்படின்னு அர்த்தம். அதாவது இதுவுமே வந்து டெய்லி நடக்கிற ஒரு டெய்லி ஆக்டிவிட்டி, டெய்லி ரொட்டீனாக இருக்குது. ஸோ அதனால இதை நம்ம சொல்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தணும். இந்த இடத்துல ஸ்விம் அப்படின்றது வேர்ப், சப்ஜெக்ட் வந்து ஹீ வந்திருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணி ஸ்விம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், we cook every day அப்படின்னா நாங்கள் தினமும் சமைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லாருமே அப்படி தான், நம்ம டெய்லி வந்து சமைச்சிட்ருக்கோம். ஸோ அதை சொல்கிறதுக்கு we cook every day அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே வந்து தினமும் நடக்கிற ஒரு டெய்லி ரொட்டீன் அப்படின்றதுனால இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்துகிறோம். குக் அப்படின்றது தான் வேர்ப், சப்ஜெக்ட் வந்து வி வந்திருக்கிறதுனால வேர்பில் எந்த சேஞ்சஸுமே பண்ணாமல் அப்படியே எழுதியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்னன்றதையும் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ப்ளஸ் அதோட தமிழ் அர்த்தத்தோடு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வர சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் பேசும்போது பயன்படுத்தி பாருங்கள். அது உங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.